கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் பிழைத்திருப்பானால் இந்தந்த பிரகாரமாய் நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை நான் கோடிட்டு காண்பித்தேன். இன்றைக்கும் அவருடைய சுபாவத்திலே மற்றும் ஒரு சுபாவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவர் எப்படி இந்த நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடைய போதனை எப்படின்னா, அவர் ஒன்றை சொல்லுவாரானால் அதை முதலாவது அவர்தான் செய்திருப்பார், அதை செய்து காண்பித்திருப்பார். அந்த மாடல், அந்த மாதிரியை வைத்து போனார். வசனம் சொல்லுது, நாம் அவரை பின்பற்றும்படி அவர் மாதிரியை வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே 26வது வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறதுக்கான ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால், மத்தேயு 20:20, செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன கேட்டா தெரியுமா? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என் குமாரராகிய இருவரும், உங்களுக்கு வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் ஒருத்தன், 2 பேரும் உட்கார்ந்துருக்கணும்னு கேட்டா. முதன்மையாய் இருக்க வேண்டும் என்பது பொருள், அதனுடைய பொருள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு தெரியல, என் பிதாவின் சித்தத்தின்படிதான் இது நடக்கும் என்று சொல்லிவிடுகிறான். இப்போ இந்த காரியத்தை வைத்து 24வது வசனத்தில் சொல்லுது, மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் இருக்கு. அன்பானவர்களே, இன்னைக்கு பொதுவா இது சீஷர்கள் 12 பேர், கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு நடந்தவர்கள், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு குணம், இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கிற ஒரு குணம். இது என்ன? நம்மை முதன்மைப்படுத்தாத போது, நம்மை முக்கியப்படுத்தாத போது ஒருவித எரிச்சல், ஒருவித கோபம், ஒருவித தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. அவைகளை தேவன் விரும்பவில்லை, அவைகளை தேவன் நம்மிடத்தில் விரும்பவில்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அவங்களை கிட்ட வர செய்து, ஏன் இவங்க எரிச்சல் ஆயிட்டாங்க, அவங்க இருதயம் எல்லாரும் மேலையும் அந்த 2 பேர் மேல ரொம்ப எரிச்சல் வந்துட்டு, ஏன் இவன் எப்படி கேட்கலாம், எல்லாரும் தானே இருக்கிறோம், இவங்க எப்படி இதை எதிர்பார்க்கலாம், எல்லாரும் தானே இருக்கிறோம், எல்லாரும் தானே சேர்ந்து இருக்கிறோம், இவன் மட்டும் எப்படி இதை எதிர்பார்க்கலாம், இந்த 2 சீஷர்கள் மட்டும் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? இது ஊழியக்காரங்களுக்குள்ளே வந்த ஒரு குழப்பம். இன்னைக்கு ஊழியர்கள் மட்டுமல்ல, தேவ ஜனங்களும் கூட சபைகளிலே நடந்து கொள்ளுகிற முறைமைகளை கவனித்து பார்ப்பீர்களானால், நான் தான் பெரியவன் என்று சொல்ல, ஏன்னா அந்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அப்படி நீங்க இருக்கக்கூடாதுங்க. அவர் சொல்றார், இயேசு சொல்றார், அப்படி இருக்கக்கூடாதுங்க. 26வது வசனத்துல, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், இயேசு மரிக்க போகிற அன்று, அதாவது முந்தின நாள், மரிக்க போகிறதுக்கு முந்தின நாள், காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சீஷர்களோடு அமர்ந்து பந்தி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அறை கட்டி கொண்டு என்ன பண்றாரு? தண்ணீரை எடுத்து சீஷர்களின் பாதங்களை கழுவினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த செயல் பயங்கரமான செயல்ங்க. தலைவருங்க, குரு. நீங்க என்ன குருன்னு சொல்றீங்க, நான் அவர்தான். நீங்க என்ன போதகர்னு சொல்றீங்க, நான் அவர்தான். ஆனால் என்னுடைய
சுபாவம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை 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 என்ன செஞ்சார்? தன்னுடைய செயலிலே காண்பித்து விட்டார் இயேசு. இந்த வசனத்தின்படி உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினாள் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஆமென். when you are doing something for God, கர்த்தருக்காக செய்யறதுனா என்னங்க? நிறைய பேர் கர்த்தருக்காக எல்லாமே ஊழியம் தான், நான் எதையுமே மறுக்கலை. கர்த்தருக்காக பாடுறது, துதிக்கிறது, சபையில் கூட்டுறது, பெருக்கிறது, சபையில் இருந்து உதவிக்காரராக இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்காக செய்கிறது. ஹல்லேலூயா. சக மனிதர்களுக்கு செய்கிற ஊழியம் இருக்கு பாருங்க. ஏனென்றால் 28வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் கொல்றதுக்கு இல்லை. கொல்றதுனா என்னங்க? அப்படியே ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா வேலைகளையும் மற்றவர்களை வாங்கி வாங்கி செய்யறதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதுக்கு வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன். ஆமென். அதனாலதான் பணிவிடைக்காரனை போல ஆண்டவர் தன்னை காண்பித்தார். இது கிறிஸ்துவின் சுபாவம். எத்தனை பேருக்கு இருக்குது? கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட? எஸ் லார்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று எழுதி இருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றார் பவுல். கலாத்தியர் 2:20 நாம் வாசித்தோம். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருந்தா இந்த சுபாவம் இருக்கணுமே. நான் என்கிற அகம்பாவம் இல்லாமல், என்னைய அவங்க ரொம்ப பெருசா ஒரு பொருட்டாவே நினைக்கலையே. சிலருக்கு அந்த ஈகோ மனசை தட்டிடுது. பட் கிரைஸ்ட் சேஸ், கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து சொல்றாரு, நீ அப்படி இருக்க கூடாதுப்பா. உங்களை முதன்மையா இருக்கணும் நீ விரும்பினா நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல பணிவிடை செய்யறோனா இரு. எஸ். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய தன்மை இது. அவரே அப்படி செஞ்சிருப்பார்னா, ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமா இருக்கிற அவரே அப்படி செய்திருப்பார்னா, நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த சுபாவம் எனக்கு வேணும். தாழ்மை. நான் எல்லார்கிட்டையும் மற்றவங்களை வேலை வாங்குறவனா இல்லை ஆண்டவரே, நான் பணி செய்கிறவனா வேலை செய்கிறவனா இருக்கட்டும். எத்தனை பேர் சொல்வீங்க? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகிமையின் தகப்பனே, கேட்ட சத்திய வசனத்தின்படி கிருபையும் தயவும் பாதுகாப்பும் ஒவ்வொருத்தர் மேலே இருக்கட்டும். லார்ட், கண்களுக்கு கலிக்கம் போடப்பட்ட வார்த்தை. எஸ், பணிவிடைக்காரனாய் இருத்தல். ஆண்டவரே, கிருபையாயிரும். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா என் சுபாவம் எப்படிதானே இருக்கும்? அந்த கிருபையை தாங்க ஒவ்வொருத்தருக்கும். அந்த சுபாவத்தில் கர்த்தர் மேல நம்பிக்கையோடு வாஞ்சையோடு கர்த்தரோடு நிற்க உதவி செய்யுங்கப்பா. தெய்வ கிருபை இருக்கட்டும். அவரே அறை கட்டி கொண்டு கால்களை கழுவுவாரானால் நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவன் மேல் கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த தாழ்மையின் சிந்தையை தாரும், தாழ்மையை தாரும், கிருபையாயிரும் பலன் தாரும். இந்த ஜெப நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே உம்முடைய இரத்தத்தினால் மூடி இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. எல்லா நெருக்கடிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.